சமந்தாவுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நீதானே பன்வாசனம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி, அப்படியே ஃபாரின் சாங், அப்படியே ஜாலியாக இருக்கலாம், அப்படிதான் போனேன். அங்கே போய் நரேஷன் ஆரம்பிச்சோன்னா தான் அதோட சீரியஸ்னஸ் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப மேன்லியாலாம் இருக்க மாதிரியெல்லாம் நிறைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் அதுவும் சாரியோட அவங்க ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எப்படி கன்வின்சிங்காக இருக்குமான ஒரு டவுட்லேயே இருந்துட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் நார்மல் லெகிங்ஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கூட லைக் செட்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா லைக் ஷீ இஸ் அ ப்ரொடியூசர், அவர் ராஜ்நிதி முரு இஸ் அ கிரியேட்டிவ் டைரக்டர் அப்படின்னு வரும்போது ஏதாவது ஒரு சில கிளாஷஸ் வந்ததா அவரே சொல்லுவார். என்னன்னா சில ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ரொம்ப க்ளோரிஃபை பண்ண வேண்டாம், அவங்க நார்மல் ஃபேமிலி கேர்ள் தான், அதனால சட்டிலாக பண்ணலாம், இவ்வளோ அந்த மாதிரி எல்லாம் க்ளோ பண்ண வேண்டாம்லாம் அவர் சொல்லிட்டே இருப்பார். அது சாம்க்கும் அவங்களுக்கும் எப்பவுமே பிரச்சனையாக இருக்கு. நான் சொல்லுவேன் டேரக்டாக உங்களை கால் பண்ணும் போதே ஆக்சுவலா இருந்தது சமந்தா தான் லீடுன்னு இருந்ததா இல்ல லைக் எனி அதர் சீக்வன்சஸ் வேர் கோயிங்? இல்லை சாம் தான் லீடா அப்படிதான் இருந்தாங்க. அந்த ஸ்டேஜில் தான் நான் என்ட்ரி ஆனேன். அதனால ஆனால் சொன்னாங்க இந்த மாதிரி சாய் பல்லவி கேட்டோம், பட் டேட்ஸ் இஷ்யூ, இந்த மாதிரி வில்லன் கேரக்டரும் விஜய் சேதுபதி சார் பண்றதா இருந்துச்சு. லைக் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வந்து ஓம் பிரகாஷ் அவர்கள் வின் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா, இந்த நியூஸை நீங்க ஃபர்ஸ்ட் யார்கிட்ட ஷேர்? தனுஷ் பிரதர் ஆரம்பம்ல அஜித் சாரோட இந்த போட் சேஸ் எல்லாம் ஃபுல்லாக அந்த ஹாலிவுட் ஸ்டண்ட் டிரைவர்ஸ் தான். சேஃப்டி மெஷர்ஸ்ன்னு பார்த்தா ஜஸ்ட் பாடி ரிட் மட்டும்தான் இருக்கும், பட் ஸ்லிப் ஆச்சுன்னா தண்ணிக்குள்ளார தான் இருப்போம். பிருந்தா, இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. ரம்யா, இவர் கையில கேமராவை கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோவேன், உலகத்தையே மறந்துடுவாரு. அடடா, எப்பேற்பட்ட ஆர்டிஸ்டையும் அழகா காமிக்கிற ஒரு அற்புதமான கேமராமேன். அது மட்டும் இல்ல, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இவரோட டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா ஒர்க் பண்றதுக்கு. கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் சினிமாட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷ் டு அவர் ஷோ. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன், தேங்க் யூ. ஓகே, சோ லேட்டஸ்ட் ரிலீஸ் அப்படின்னு பார்க்கும்போது மா என்டி பங்காரம், சமந்தாஸ் ஃபிலிம். டெஃபினட்டா இப்ப இருக்கக்கூடிய யூத் யங்ஸ்டர்ஸ், வேற யாராவது ஜென்சி, எல்லாருக்குமே வந்து சமந்தா அப்படிங்கிறவங்கள ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு ஆக்ட்ரஸா வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மா என்டி பங்காரம் பயங்கர ஒரு சக்சஸ். அண்ட் தமிழ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கள் தங்கம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஆச்சு. லைக் ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங்? ஆக்சுவலி நான் லாஸ்ட்டாக ராயன் விடாமுயற்சியெல்லாம் ஃபுல்லாக அந்த ஷூட்டிங் முடிஞ்ச டைம் தான் நந்தினி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நந்தினி கால் பண்ணோடனே ரொம்ப மாதிரி ஹாப்பியாக, எவ்ரி ஃபிலிம் அவங்க வந்து எனக்கு வந்து வெப்பம் ஃபிலிம்லேருந்து அவங்க கூட டைரக்டர் அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு பழக்கம். அப்போ எவ்ரி ஃபிலிம் அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. பட் இங்கே இருக்க ஸ்கெடியூல்ஸில் ஒர்க் பண்ணவே முடியாமல் இருந்துச்சு. நம்ம கரெக்டாக இந்த டைம் கால் பண்ணும்போது கரெக்டாக ஒரு பிரேக் இருந்தது, கண்டிப்பாக ஒர்க் பண்ணலான்னு பேசணும். ரெண்டாவது எனக்கு என்னென்னா, ஆல்ரெடி விடாமுயற்சி, ராயனெல்லாம் ஹை அண்ட் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு மெகா ஸ்கேலில் ஒர்க் பண்ணிவிட்டு, அப்போ நந்தினி கால் பண்ணும்போது நான் என்ன நினச்சேன்னா ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் அந்த மாதிரி. ரெண்டாவது சமந்தாவுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நீதானே பன்வாசனம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி, அப்படியே ஃபாரின் சாங், அப்படியே ஜாலியாக இருக்கலாம், அப்படிதான் போனேன். அங்கே போய் நரேஷன் ஆரம்பிச்சோன்னா தான் அதோட சீரியஸ்னஸ் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா திருப்பி ஒரு ஹை அண்ட் ஹார்ட் கோர் ஆக்ஷன் அந்த மாதிரி ஒரு ஃபிலிம். ஆக்சுவலி ஃபீமேல் சென்ட்ரிக் தான், பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் ஹீரோ பண்ண வேண்டிய மாதிரியான சப்ஜெக்டாக இருந்துச்சு. அதை கேட்கும்போது திருப்பியும் பயங்கர ஒரு மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. திரும்பியும் பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருந்ததுனால நிறையா அதையும் எப்படி ஸ்டைலிஷாக பண்ணலாம் அந்த மாதிரி ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல வரேன். நீதானே என் பொன் வசந்தம் படத்துல வந்து we saw the Samantha as very cute, ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சனை பார்த்தோம். பட் அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா மா என்டி பங்காரத்துல வந்து பயங்கர ஒரு ஆக்ஷன் ஸ்வீட்னஸ் இருந்தது. லைக் பட் ஸ்டில் அந்த ஆக்ஷன் எல்லா சீக்வன்ஸ் இருந்தது. நீங்க என்ன கம்பேரிஷன்ஸ், என்ன டிஃபரன்ஷியேஷன்ஸ் பாக்குறீங்க? என்னன்னா அதான் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் நேச்சரான ஒரு கேர்ளாக தான் இதுலேயும் வருவாங்க. பட் அவங்களே வந்து ஒரு ஆக்ஷனும் அவ்வளோ ஹார்ட் கோராக பண்ணும்போது அது வந்து பிலீவபிளாக இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் மாடுலேஷன் எல்லாமே அது எனக்கே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. என்னென்னா ஆக்ஷன்லாம் கம்போஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆக்ஷன் கோரியோகிராஃபர்ஸ் எல்லாம். இவ்வளோ ஹை எண்டாக இருக்குது ஆக்ஷன்ஸ் எல்லாம், ரொம்ப மேன்லியாலாம் இருக்க மாதிரியெல்லாம் நிறைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் அதுவும் சாரியோட அவங்க ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எப்படி கன்வின்சிங்காக இருக்குமான ஒரு டவுட்லேயே இருந்துட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் நார்மல் லெகிங்ஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சிட்டே இருப்போம். பட் ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கன்வின்சிங்காக, அவ்வளோ மேன்லியாகவும் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக அது வந்து ஒரு பார்த்தா அந்த ஃபெமினைனாகவும் இருக்கும். அட் தி சேம் டைம் எல்லா பஞ்சஸ் எல்லாமே வந்து ஒரு கன்வின்சிங்காகவே, அதே சமயத்தில் பவர்ஃபுல்லாக அந்த எமோஷ்னலி
கேச்சிங்காகவும் இருக்க மாதிரி ரொம்ப பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் அது நல்லா ஹோல்ட் பண்ணுச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் பெர்ஃபார்மன்ஸை தாண்டி வந்து கொண்டு போய் நீங்க மக்கள் கிட்ட சேர்க்கணுன்ற ஒண்ணு இருக்கு. அது வந்து உங்களோட இந்த கேமரா மூலியமா தான் நீங்க கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணீங்க? நம்ம யோசிச்சப்போ ஒன்று யோசிச்சு வச்சிருப்போம் இந்த ஃப்ரேம்ல வைக்கணும்னு. பட் படம் ஹோலா முடிச்சதுக்கு அப்புறம் ஹவு சாட்டிஸ்ஃபைட் யூ ஆர்? கண்டிப்பாக நான் ஆக்சுவலி ஷூட்டிங்லேயே நான் வந்து எவ்ரி ஷாட் கம்போஸ் பண்ணி அது கம்ப்ளீட் பண்ணும்போதுமே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அங்கேயே வந்துடும். ஏன்னா என்ன ஸ்டைல் எல்லாம் ப்ரீவியஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறேன் எல்லா ஃபிலிமுமே. ஸோ ஈவன் கலர் டோன் லுக்ஸ் எல்லாமே வந்து முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறோம். எல்லாமே என்ன ஸ்டைலில் அவுட்புட் வரணும் அப்படிங்கிற மாதிரி. அட் தி சேம் டைம் இந்த மாதிரி ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாமே ப்ரீ விஷுவலைசேஷன் எல்லாமே ஒர்க் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ முன்னாடியே கிளியர் ஆயிரும் என்ன மாதிரி அவுட்புட் வரப்போகுதுன்னு. ஸோ பர்டிகுலராக இந்த ஃபிலிம்க்கு வந்து எந்த மாதிரி ஸ்டைலாக, என்னென்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா, அதில் ஒரு ஆக்ஷன் அப்படின்னு இந்த மாதிரியான ஸ்டைல் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து விஷுவலி பெருசாக ஸ்கோப் இல்லாத மாதிரி இருக்கும். பட் அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஃபில்மாக இதை வந்து பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் சைடு சமந்தா தான் ப்ரொடியூசர், ப்ளஸ் ஹிமாங் அவங்கெல்லாம், க்ரியேட்டிவ் டைரக்டர் ராஜ் சார் அவர் ஹஸ்பண்ட் அவங்க பண்ணாங்க. ஸோ அவங்களோட இன்புட்ஸு ப்ளஸ் நந்தினி டைரக்டரோட இன்புட்ஸ் எல்லோரும் ப்ரீ ப்ரொடக்ஷனில் பிளான் பண்ணி இது விஷுவல் ஸ்டைல்ஸ் நான் நிறைய இந்த ஹேண்டல்டு இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அனமார்பிக் லென்ஸஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷுவல் கிராண்டியருக்கு என்னென்ன டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணலான்னு எல்லாம் பிளான் பண்ணி பண்ணதில் இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண முடிஞ்சுச்சு. பட் என்னதான் லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தால் கூட லைக் செட்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா லைக் ஷீ இஸ் அ ப்ரொடியூசர், அவர் ராஜ் நிதிமுரு இஸ் அ கிரியேட்டிவ் டைரக்டர் அப்படின்னு வரும்போது ஏதாவது ஒரு சில கிளாஷஸ் வந்ததா? ஏன்னா இவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க, அதுக்கு அவர் என்ன சொல்லுவாரு, அந்த மாதிரி ஏதாவது கிளாஷஸ் வந்ததா? இல்லை லைக் அது ஏதாவது பார்த்தீங்களா? கண்டிப்பாக. என்னன்னா என்னை பொறுத்தவரையும் சாம் ஒரு ஹீரோயின்னா பர்டிகுலர் அந்த ஃபேமிலி அந்த மாதிரி ஷார்ட்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் பியூட்டி பண்ணுறதுக்காக நிறையா கொஞ்சம் லைட்டிங் எல்லாம் கொஞ்சம் க்ளோ பண்ணி அந்த மாதிரி எல்லாம் ஸ்டைலிஷாக பண்ணுவேன். அது வந்து ராஜ் சார் வந்து அது அவரே சொல்லுவார், என்னன்னா சில ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ரொம்ப க்ளோரிஃபை பண்ண வேண்டாம், அவங்க நார்மல் ஃபேமிலி கேர்ள் தான், அதனால சட்டிலாக பண்ணலாம் இவ்வளோ அந்த மாதிரி எல்லாம் க்ளோ பண்ண வேண்டாம்லாம் அவர் சொல்லிட்டே இருப்பார். அது சாம்க்கும் அவங்களுக்கும் எப்பவுமே பிரச்சனையாக இருக்கு. நான் சொல்லுவேன், இல்லை என்னோட ஹீரோயின் நான் அழகாக காட்டணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பேன். சும்மா ஜாலியாக சொல்கிறேன். So who won the match actually? ஃபைனலி இல்லை அது ஃபைனலாக என்னோட கையில் தான் இருக்கு. ஏன்னா கிரேடிங்ல எல்லாமே நான் வந்து கண்ட்ரோல் பண்றேன். எதுவுமே அவுட் ஆஃப் வேல போகல. அட் தி சேம் டைம் ரெண்டு பேருக்குமே கன்வின்சிங்கா நான் பண்ணேன். ஓகே, சோ யாரோட பெர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருந்தது? லைக் ஓம் பிரகாஷ் அவர்களோடதா இல்ல ராஜ் நிதிமுரு அவரோட சஜஷனா? சஜஷன் தான் இல்லை, சாம்க்கு வந்து ப்ராப்பரா அவங்க ஜென்ரலா ஒரு ஹீரோயினுக்கு வந்து அவங்க ப்ராப்பரா அழகா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க எல்லா ஃப்ரேம்லயுமே. அட் தி சேம் டைம் அந்த மூட்ல எப்படி இருக்கணும், ஒரு சீரியஸ் மூட்ல, ஒரு நைட் எஃபெக்ட்ல, ஒரு ஷேடி பிளேசஸ்ல வரும்போது பேஸ்ட் ஆன் கேரக்டர் ஸ்டைல் நான் அது அவுட் ஆஃப் வேல போகாத மாதிரி தான் நான் லைட் பண்ணி நிறைய அந்த மாதிரி தான் கன்வின்சிங்கா ரெண்டு பேருக்கும் கன்வின்சிங்கா நான் ஷூட் பண்ணேன்னு அது கண்டிப்பாக சாமும் அப்ரிஷியேட் பண்ணேன். இப்போ ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது டோன்ஸ் அந்த கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. இப்போ ஒரு சில ஹீரோயின்ஸ்லாம் பார்த்தா சீன் முடிச்ச உடனே வந்து மானிட்டர் செக் பண்ணுவாங்க. உங்க இதுல வந்து நீங்களே ஓகே பண்ணிடுவீங்க, நீங்களும் டேரக்டர் ஓகே பண்ணா போதுமா, இல்லை ஹீரோயினும் வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போவாங்களா? அது இப்போ காமனாக என்னன்னா மானிட்டர் இருக்கிறதுனால பிளேபேக் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக கண்டிப்பாக மானிட்டர் பார்க்குறாங்க. ஏன்னா என்னன்னா அது ஒரு ஹெல்த்தியான இதுதான் நினைக்கிறேன் நான். என்னன்னா அங்கேயே கிளியர் ஆயிரும், ஏதாவது சம் சின்ன சின்ன நுவான்சன்ஸ், குட்டி குட்டி பெர்ஃபார்மன்ஸ், சின்ன மாடுலேஷன் மிஸ்ஸிங் எல்லாம் இருந்துச்சு, ஒன் மோர் ரீடேக் போகிறது எல்லாமே அங்கேயே பண்ணிடலாம்ல. அது ஒரு அட்வான்டேஜ். கண்டிப்பாக அது எல்லா ஆர்டிஸ்டுமே இப்போ பார்க்குறாங்க, பார்த்து தான் பண்ணுறோம். ஓகே, இப்போ யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா லைக் ரொம்ப லவ் ரொமான்டிக் சீன்ஸ் அப்படின்னா தட் வில் பி இன் அ கைண்ட் ஆஃப் மூட் இல்லையா? இந்த மாயன்டி பங்காரம்ல இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆக்ஷன் கைண்ட் ஆஃப் அ மிக்ஸ். அதில் இருக்கும்போது லைக் வாட் வாஸ் த பெஸ்ட் ஒரு சேலஞ்சிங் திங், இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த ஷார்ட் வைக்கும் போது இல்லை இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லனா வாட் வுட் யூ சே? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஃபிலிம் வந்து ஃபுல்லாகவே ஹேண்டில்டு நிறையா பண்ணோம், ஃபுல்லாகவே கேண்டிடாக இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிகினிங் வந்து அனமார்பிக் ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம். அது என்னென்னா எக்யூப்மெண்ட்டாக வந்து கொஞ்சம் அது கூக் அனமார்பிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவி லேட்டஸ்ட் லென்ஸஸ் எல்லாம் ரொம்ப ஹெவி. அது வந்து ஹேண்டில் பண்ணுறதோ இல்லை கிம்பிள் யூஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப டஃப்பான ஜாபாக இருந்துச்சு. ஸோ டெக்னிக்கலி நிறையா ஃபேஸ் பண்ணோம் இஷ்யூஸு. அது வெளியில் தெரியாது. ஆனால் என்னென்னா நிறைய ஹேண்டில் எல்லாமே அது லென்ஸோட ஹெவினஸ் ஆல்மோஸ்ட் 10 kg அந்த மாதிரிலாம் இருக்கும். ப்ளஸ் கேமரா வெயிட்டு எல்லாமே அது மாதிரி ஹேண்டில் எல்லாம் ரொம்ப ரிஸ்கியாக இருந்துச்சு. அட் தி சேம் டைம் டைமிங்கில் அவங்கள கேட்ச் பண்ணுறது அந்த மாதிரியான
ரிஸ்கியான மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபுல் ஃபில்ம் அந்த மாதிரி ஸ்டைலில் தான் ஒர்க் பண்ணோம். இப்போ நீங்க தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3த்துலயுமே வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, 3 லாங்குவேஜ்லயும். பட் உங்களோட கிரியேட்டிவ் ஃப்ரீடம் வந்து எங்க வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம், இல்ல நீங்க வந்து ஒரு கம்ஃபர்ட்டா பண்ணலாம்னா எந்த லாங்குவேஜ் சொல்லுவீங்க? இல்லை டெக்னீஷியன்ஸ்க்கு லாங்குவேஜ் நோ பேரியர். ஏன்னா எல்லா இடத்துலையுமே யூனிவர்சலி அது காமன் தான். ஸோ அதனால எனக்கு இதில் லாங்குவேஜ் மேட்டராக இல்லை. பேஸ்ட் ஆன் டைரக்டர்ஸோட ஸ்டைல்ஸ் தான் டிஃபர் ஆகும். எனி லாங்குவேஜ் டைரக்டர்ஸ் அவங்க எந்த மாதிரியான, அவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்க எந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுறாங்க இந்த ஃபிலிம், அவங்க நரேட் பண்ணும்போது நான் அதை விஷுவலைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட விஷுவல் ட்ரீட்மெண்ட் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த வேவ் லென்த் அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக நான் நினைக்கிறேன். லைக் பட் டாக்கிங் அபவுட் லைக் பட்ஜெட் வைஸ், லைக் ப்ரொடக்ஷன் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த லாங்குவேஜ் வந்து இட்ஸ் லைக் கம்ஃபர்டபுள், நல்ல பட்ஜெட் கொடுக்குறாங்க, லைக் நோ காம்ப்ரமைசேஷன்ஸ், கேட்கறதா எங்களால பண்ண முடியுதுன்னா லைக் விச் கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ்? அது எனக்கு லாங்குவேஜ் பேஸ் பண்ணி அது இல்லவே இல்லை. இப்போ மாயண்டி பங்காரமோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்க்குன்னு ஒரு லிமிடெட் பட்ஜெட் தான் இருக்கும். பட் அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிம் வந்து அவங்களோட பட்ஜெட்டோட டபுள் சைடில் அவங்களோட விஷுவல் கிராண்டியர் இருக்கும். அது வந்து பேஸ்ட் ஆன் ப்ரீ ப்ரொடக்ஷன் டைரக்டர். இப்போ நான் ஒரு ஹவுஸ் அந்த ஒன்றும் இல்லை, அந்த ஷூட்டிங் ஹவுஸே வந்து அவங்க வேறு லொக்கேஷன்ஸ் எல்லாம் நிறையா ஸ்கவுட்டிங்கில் பார்த்தோம். பட் அவங்க பட்ஜெட் பார்த்துட்டு கொஞ்சம் ஏதோ வேறு நார்மலான ஹவுஸ் எல்லாம் பார்த்துருந்தா அந்த விஷுவல் கிராண்டியர் நிறைய மிஸ் ஆகிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ டைரக்டர்ஸோட கான்ட்ரிபியூஷனும் அதில் இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல லைக் மாயண்டி பங்காரத்தில் சமந்தா வந்து ரொம்ப ஓப்பன் டாக்காக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. லைக் இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் லீடாக வந்து பேசினது சாய் பல்லவியை தான். பட் ஷி ரெஃப்யூஸ்டு டு டூ திஸ் மூவி. அதனால நாங்கள் நிறைய சீக்வன்சஸை வந்து டான்ஸ் சீக்வன்சஸை முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸாக மாற்றி அது நானே லீடாக பண்ண வேண்டிய கட்டாயம் வந்தது அப்படின்னாங்க. எனி அதர் நியூஸஸ் லைக் நீங்கள் வந்து டைரக்டாக உங்களை கால் பண்ணும் போதே ஆக்சுவலாக இருந்தது சமந்தா தான் லீடுன்னு இருந்ததா, இல்லை லைக் எனி அதர் சீக்வன்சஸ் வேர் கோயிங்? இல்லை சாம் தான் லீடாக அப்படி தான் இருந்தாங்க. அந்த ஸ்டேஜில் தான் நான் என்ட்ரி ஆனேன். அதனால் ஆனால் சொன்னாங்க இந்த மாதிரி சாய் பல்லவி கேட்டோம், பட் டேட்ஸ் இஷ்யூ, இந்த மாதிரி வில்லன் கேரக்டரும் விஜய் சேதுபதி சார் பண்ணுறதா இருந்துச்சு. சம் டேட்ஸ் இஷ்யூனால தான் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. ஓகே. பட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே சமந்தா தான் இந்த ரோலுக்கு கரெக்டாக இருந்திருப்பாங்கன்னு இப்போ உங்களுக்கு தோணுதா? கண்டிப்பாக. ஏன்னா ஃபிலிமில் வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. நான் அதான் ஃபர்ஸ்ட் காப்பி கிரேடிங் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் சாம் ஃபோன் பண்ணி அதான் சொன்னேன். ஏன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே கிரேடிங்கில் வந்து சைலண்ட் ஃபிலிம் தான் நாம் பார்ப்போம். அதுலேயே ஒரு ஃபில்மோட ஃப்ளோ எந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதெல்லாம் சைலண்ட் மூவிலே கெஸ் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஒர்க் ஆச்சு. அதான் சாம்கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தோம். குட்டி குட்டி மாடுலேஷன்ஸு, ஃபேஷியல் எக்ஸ்பிரன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எமோட் பண்ணுச்சு. அந்த சீன் ஒவ்வொரு சீனையும் எலிவேட் பண்ணுது சாமோட பர்ஃபார்மன்ஸ். ஓகே. ரம்யா, உனக்கு ஒன்று தெரியுமா? தனுஷ் சார் ஒரு படம் வந்து இயக்குறாரு இல்ல நடிக்கிறாரு அப்படின்னா அங்க வந்து ஓம் பிரகாஷ் சார் வந்து சினிமாட்டோகிராஃபரா இல்லாம இருந்ததே கிடையாது. அது எப்படி அந்த ஒரு பாண்டிங் எனக்கு புரியல. வை? பிகாஸ் லைக் எங்க தனுஷ் சாரோட எல்லா இப்ப ரீசெண்டா வந்து எல்லா படமுமே தான் ஓம் பிரகாஷ் சார் தான் வேணும்னு கேட்டு இது பண்ணுவாரா, இல்ல வந்து லைக் உங்களுக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங் இல்ல அந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கனால இட்ஸ் ஒர்க்கிங் அவுட்டா? ரெண்டும் மிக்ஸ் ஆயிதான். ஏன்னா அவர் தனுஷ் பிரதரோட அநேகன்லேருந்து ஒர்க் பண்ணோம். அதுலேருந்தே அவருக்கு ஒர்க் ரொம்ப பிடிச்சி அதுலேருந்து நிறையா அவரோட ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதான் மேபி இப்போது அந்த வேவ்லென்த் செட் ஆகுது. நான் சொல்கிறேன் டைரக்டர்ஸுக்கும் சினிமாட்டோகிராஃபர்ஸுக்கும் வேவ்லென்த் செட் ஆகும். அதில் வந்து ரெண்டு பேரோட நான் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுறது அவருக்கும் அது வந்து கன்வின்சிங்காக இருந்தால் மட்டும்தான் அவர் அக்செப்ட் பண்ணுவார். நான் தான் ஃபஸ்ட்டு அவர் டைரக்ட் பண்ணும்போது அதான் நினச்சேன். நான் ஒரு ஹீரோ டைரக்ட் பண்ணுறது அவர் அவ்வளோ ப்ரெசைஸ்டாக ஒவ்வொரு ஷார்ட்டும் இவ்வளோ லென்த், ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து இவ்வளோ லென்த் போதும் அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ப்ரெசைஸ்டாக ஒர்க் பண்ணுவார். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் மாதிரி அப்படி தான் நிறையா ஒர்க் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இவ்வளோ சீரியஸாக ஒரு ஃபில்ம் அப்ரோச் பண்ணுறாருங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபில்மோட சீன்ஸும் ஸ்டேஜிங் பிளாக்கிங் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப நாங்கள் கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணுவோம். அது அவருக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். ஏன்னா அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னு மெயினாக நான் டைரக்டர்ஸோட வேவ்லென்த்துக்கு தான் நான் ஒர்க் பண்ணுவேன். நான் அவங்க என்ன ஸ்கிரிப்டில் எழுதியிருக்காங்க அதை எப்படி விஷுவலைஸ் பண்ணணும் அந்த மாதிரி தான். அதனால் அவருக்கு ரொம்ப அது வந்து செட் ஆனதுனால அப்படியே அந்த ட்ராவல் அந்த ஜேர்னி போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். Now we have a rapid fire questions for you. So ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரெடியா இருக்கீங்களா? ட்ரை பண்ணலாம். Sure. நீங்க வந்து காலையில வேக் பண்றீங்க, அப்ப நீங்க வந்து ஒரு டைரக்டரா இருக்கீங்க. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க வந்து எந்த ஜோனர் சூஸ் பண்ணி ஒரு மூவி எடுப்பீங்க? ஒன்னு டிராமா, இல்ல த்ரில்லர், இல்ல காமெடி. ஓகே, த்ரில்லர்.
த்ரில்லர். ம். ஒரு நாள் ஃபுல்லா இவங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட ஃபேவரட்டான ஒரு பர்சனை கிட்னாப் பண்ணிடுறீங்க. ம். யார பண்ணுவீங்க? அதுவும் முக்கியமா சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து. ஏன்னா இப்போ ஜென்ரலாக வந்து நான் பார்த்த பெஸ்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்கும்போது அந்த மாதிரி அவங்ககிட்ட நிறையா அந்த அந்த படங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி ஒவ்வொரு செலிப்ரிட்டிஸ், இப்போ ஹாலிவுட் டைரக்டர்ஸ், ஈவன் தமிழில் கூட ஃபேமஸ் செலிப்ரிட்டி டைரக்டர்ஸ் இருக்காங்க, சினிமாட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க, பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ். அவங்ககிட்ட எல்லாம் நிறையா அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைப்பேன். அந்த பர்டிகுலர் எப்படி இது அப்ரோச் பண்ணாங்க அந்த மாதிரி எல்லாம். அந்த மாதிரி ஒவ்வொரு பீரியட்ல ஒவ்வொருத்தரை வச்சுக்கலாம். இப்ப இருக்க கரண்ட் பீரியட்ல சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு மேல நான் என்னன்னு கேக்குறது. கரெக்ட். இதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஹாலிவுட் கூட சொல்லிடலாம். ஓகே. லைக்வைஸ் somebody no உங்களுக்கு டெஃபினட்டா நம்ம அவங்கள ஒரு நாள் ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. ஒன் டே ஃபுல்லாவா? யா. ஒன் டே ஃபுல்லா கொஞ்சம் என்கிட்ட இந்த மாதிரி ஹீரோஸா கூட இருக்கலாம். எனிபடி லைக் நம்ம கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்க கூட தான் நம்மளால ஒரு கம்ஃபர்டபுளா இருக்க முடியும். ஆமா ஆமா. ஈவன் தி டெக்னீஷியன்ஸ். ஜென்ரலாக இப்போ டைரக்டர்ஸோடலாம் ரெக்கி போகிறோம், லொகேஷன் ஸ்கவுட்டிங் தட்ஸ் வாட் ஐ அம் ஆஸ்கிங். ஸோ அதான் அந்த மாதிரி அதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தோடுமே நான் மிங்கிளாக தான் ஒர்க் பண்ணுவேன். இப்போ எவ்ரி ஃபில்ம் இப்போது நான் பேசிக்கலாக ஆட் ஃபிலிம்ஸ் வந்து வந்தேன், ஃபில்ம் ஃபீச்சர் ஃபிலிம். ஸோ அட்வர்டைஸிங்கில் டெய்லி ஒவ்வொரு டைரக்டர்ஸ் ஆல்மோஸ்ட் 2000 மோர் தென் ஆட்ஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறேன் எவ்ரி டே. அவ்வளோ எல்லாத்தோடுமே நான் வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட வேவ் லென்த்துக்கு ஒர்க் பண்ணுறது தான் என்னோட. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி யார் வந்தாலும் அவங்களோட ஜெல்லாகி கண்டிப்பாக அப்படி தான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ யார் இருந்தாலும் எனக்கு ஓகே தான். நீங்க ஆரம்ப காலத்துல பண்ண 2 படங்கள் வந்து செம்ம ஹிட்டு. அண்ட் அதை தாண்டி ஒருத்தரை வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவா, வேர்ல்ட் கிளாஸ் லெவலுக்கு ஒரு ஹீரோவா எடுத்துட்டு போச்சு. டாக்கிங் அபவுட் சக்கரம் மூவி. அண்ட் இன்னொரு இது பார்த்தோம் அப்படின்னா எங்கே எனது கவிதை. ஸோ அந்த படங்கள்ல பார்க்கும்போது ஒருத்தர் ஸ்டில் ஹிஸ் நாட் வித் அஸ், குணால். ஆப்வியஸ்லி லைக் ஹவ் யூ see that? ஏன்னா வேர்ல்ட் கிளாஸ் லெவலுக்கு நம்மளோட பிரபாஸ் சார் கூட்டிட்டு போச்சு. அண்ட் குணால்ல வந்து அப்போ நீங்க ஒர்க் பண்ண அவரே இப்போ இல்லை. பட் அதாவது மெமரிஸ் யூ ஸ்டோர் இட். கண்டிப்பாக. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அதெல்லாம் கரியர் பிகினிங்கில் பண்ணது, அட்வர்டைஸிங்லேருந்து ஃபீச்சர்ஸ். அதான் அந்த ஹைலி டேலண்ட் எகைன் அதான் சொல்ல வரேன். அவ்வளோ டேலண்டட் பர்சன்ஸ். பட் அவங்க நோமோ அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னென்னா, நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டெபியூ ஃபிலிம் அந்த மாதிரியெல்லாம் அவங்க என்னை ட்ரீட் பண்ணவே இல்லை. ரொம்ப மேபி பிகாஸ் அதான் அந்த மாதிரி எனக்கு ஆல்ரெடி ஆட் ஃபிலிம்ஸ் அட்வர்டைஸிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால நானும் ஃப்ளூயண்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபீச்சர் ஃபிலிம் போய். அதனால் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக எல்லாமே ஒர்க் பண்ணாங்க. குணால், மற்ற டெக்னீஷியன்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாமே. ஸோ அந்த கம்ஃபர்ட் இருந்தது. அதனால் அந்த ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி எனக்கு ஃபீல் இல்லைன்னு சொல்கிறேன் நான். ஓகே. பிரபாஸோட அந்த சக்கரம் ஃபிலிம் டைரக்டர் கிருஷ்ணவம்சி சார் தான் அந்த டைம் பேசினார். அப்போது அந்த ஃபிலிம் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் வந்து டேஞ்சர்னு ஒரு ஃபிலிம் பண்ணோம், அதே வம்சி சார். அந்த ஃபிலிம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கேண்டிடாக ஷூட் பண்ணியிருக்கோம். அது ஒரு ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் அந்த டைமில். ஏன்னா ஃபிலிம் கேமராவில் ஃபுல்லாக அந்த ஃபிலிம் ஷூட் பண்ணோம். ஃபுல் ஃபிலிம் ஹேண்டில்டு வித்தவுட் நோ லைட்ஸ் எதுவுமே கிடையாது, ரெகுலர் லைட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஃபுல்லாகவே ப்ராக்டிக்கல் லைட்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லாகவே லைவாக ஷூட் பண்ணோம். அந்த டைமில் அது ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலாக இருந்துச்சு அந்த ஃபிலிம். அண்ட் இன்னொரு விஷயம், லைக் யூ ஷுட் டெல் மீ வெதர் இட் இஸ் ட்ரூத் ஆர் மித். ஒருத்தரை வந்து நேர்ல பாக்குறதுக்கும் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்கும். ஸோ கேமரால வந்து காமிக்கக்கூடிய விதம் வந்து வேற மாதிரி இருக்கும். ப்ரொஜெக்ட் பண்றது லைக் ஒருத்தரை வந்து நேர்ல பார்க்கும்போது ரொம்ப குட்டியா இருப்பாங்க, ஆனா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது பயங்கர ஜைஜான்டிக்கா ஹைட்டா அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. யூஸ்வலாவே அந்த மாதிரி காமிக்க முடியுமா, இல்ல அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி ஒரு ஆக்டர் இல்ல ஆக்ட்ரஸ்க்கு தேவைப்படுதா? ஸ்கிரீன் பிரசன்ஸ் இம்பார்ட்டன்ட் தான், ஃபோட்டோஜெனிக் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதை தாண்டி கண்டிப்பாக டெக்னிக்கலி லென்சிங் மூலமாக நீங்கள் சொல்கிற எல்லா ஃபீலையும் ஒவ்வொருத்தங்களோட அனாட்டமிக்கும் இப்போது அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டிப்பாக பேஸ்ட் ஆன் லென்சிங்கில் நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியும். சம்டைம்ஸ் சில பேர் நேரோ ஃபேஸ் இருக்கும், சில பேர் ரவுண்ட் ஃபேஸஸ் இருக்கும், நோஸ் கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். இதெல்லாமே லென்சிங்கில் வந்து அதை ஃப்ளாட் பண்ணுறதோ இல்லை மோர் இன்னும் டைனமிக்காக என்லார்ஜ் பண்ணி காட்டுறது எல்லாமே லென்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது பேஸ்ட் ஆன் அவங்களோட அனாட்டமி தகுந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக சூஸ் பண்ணி ஷூட் பண்ணணும். ஈவன் லைட்டிங்
எப்படி எல்லாமே டைமென்ஷனல் டிஃப்ரென்ஸ் தான். லைட்டிங்கில் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் எது எது ப்ரொஜெக்ட் ஆகிருக்கணும். இப்போ சீக்ஸ் சில பேருக்கும் ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த மாதிரி அதை சேஞ்ச் பண்ணுறது லைட்டிங் ப்ளஸ் லென்ஸிங். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளே. இப்போ லைக் நேரோ ஃபேஸ்க்கு என்ன லென்ஸ் வைக்கணும், இல்லை ரவுண்ட் ஃபேஸ்க்கு என்ன லென்ஸ் வைக்கணும், இல்லை ஷார்ட் ஃபேஸு ஷார்ப் நோஸ்க்குலாம் என்ன லென்ஸ் வைக்கணுன்றதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வைப்பீங்க? மீன்ஸ் அதை நான் இப்போது ஒவ்வொரு பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் ஷூட் பண்ணும்போது அவங்களுக்கு எது பெட்டர் ஆங்கிள், எந்த மாதிரி லென்ஸ்னு ஆர்டிஸ்ட் பேஸ் பண்ணி தான் அதை சூஸ் பண்ணுவேன். ப்ளஸ் அதை தாண்டி சீனோட மூடுக்கு தகுந்த மாதிரியும் லென்சஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போது நீங்கள் மாயிண்டி பங்காரம்லேயே சமந்தாவோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஷூட் பண்ணியிருப்போம். லென்சிங் வைஸ் கொஞ்சம் மோர் டைனமிக்காக இருக்கும். க்ளோஸ்அப்ஸே பார்த்தீங்கன்னா நார்மல் சீன்ஸில் வந்து கொஞ்சம் பியூட்டிஃபை பண்ணியிருப்போம். இதில் இந்த எமோஷனல் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க கோபமாக எமோட் ஆகிற சீன்ஸில் எல்லாமே வந்து மோர் டைனமிக்காக நிறைய வைட் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்டார்டடாக நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். அது அந்த அப்படி ஷார்ட்ஸாக பார்த்தா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லலாம். ஒரு கேமராமேனோட இனோவேஷன் வந்து ஆட் ஃபிலிம்ஸில் வந்து நல்லா இருக்குமா, இல்லை ஃபியூச்சர் ஃபிலிம்ஸில் ஒர்க் அவுட் ஆகுமா? ஆக்சுவலி ரெண்டுலேயுமே இருக்கணும். என்னென்னா அட்வர்டைஸிங்கில் என்னென்னா எந்த ப்ராடக்ட் ஷூட் பண்ணுறோமோ அந்த பிராண்ட் வந்து ஹைலைட் ஆகணும். ஸோ அந்த கமர்ஷியலில் ஃபைனலாக அதை பார்க்கும்போது அந்த 30 செகண்ட்ஸ்குள்ளார அந்த பிராண்ட் ஹைலைட் ஆகணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அட்வர்டைஸிங்கில் ரொம்ப ரிஸ்க்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 30 செகண்ட்ஸ் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளார அந்த டீட்டெயில் பண்ணணும். ஸோ சினிமாட்டோகிராஃபராக அந்த ப்ராடக்ட்டும் ஹைலைட் ஆகணும். அந்த மாதிரி அதை விஷுவலைஸ் பண்ணணும். அந்த எஸ்தட்டிக்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். ஃபியூச்சர் ஃபிலிம்ஸில் மூட் பேஸ்டாக அந்த பர்டிகுலர் சீன் வந்து ஆடியன்ஸுக்கு கன்வே ஆகணும்ல. ஸோ அந்த விஷுவல் ட்ரீட்மெண்ட் அது கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்குது. இது 30 செகண்ட்ஸில் இருக்குண்ணா. ஷூட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸிங்கில் வந்து ஒன்லி சிங்கிள் கால் ஷீட் தான் பண்ணுவோம் தெரிஞ்சிருக்கு. அந்த வித்தின் அந்த ஒரு 8 hours டைமுக்குள்ளார பிளான் பண்ண அந்த ஷார்ட்ஸை ஷூட் பண்ணணும். அந்த மாதிரி அது எனக்கு என்னென்னா ஃபியூச்சர் ஃபிலிமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு. அட்வர்டைஸிங் 1 day தான் டைம், அதில் என்ன பண்ணாலும் அதில் ஷூட் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வந்து எனக்கு ஃபியூச்சர் ஃபிலிமில் இந்த மாதிரி ராயன், விடாமுயற்சி அந்த மாதிரி மெகா ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனி சுச்சுவேஷன் எந்த மாதிரி பர்டிகுலர் கிளைமேட் இஷ்யூஸில் அந்த சீனை வந்து உடனே பண்ணணும், ஒரு 1 hourல பண்ணணும். அந்த மாதிரியான நிறையா இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த அட்வர்டைஸிங்கில் இருந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. We are having a beautiful song segment for you. அதுல இருந்து few questions நாங்க கேட்போம், you can answer it. ஆனா எங்களுக்கு அதுல இருந்து தெளிவான ஆன்சர்ஸ் வரணும். டன்? ட்ரை பண்ணலாம் பாருங்க. முஸ்தஃபா முஸ்தஃபா டோன்ட் வரி முஸ்தஃபா அந்த சாங் அதை உங்க ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட். Who is that Mustafa in your life? டக்குன்னு இப்ப கால் பண்ணா கூட எடுத்துருவாங்கன்னா யாரு? அப்படி ஜென்ரலாக அப்படி அந்த மாதிரி ரெகுலராலாம் ஷேர் பண்ணுறது அப்படியெல்லாம் இல்லை. ஜென்ரலாக ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது நியூஸ் ஷேர் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு சக்சஸ் கிடைச்சிருக்கு, லைக் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வந்து ஓம் பிரகாஷ் அவர்கள் வின் பண்ணிருக்கீங்க, ஓகேவா? இந்த நியூஸை நீங்க ஃபர்ஸ்ட் யார்கிட்ட ஷேர்? தனுஷ் பிரதர்ஸ். சோ அடுத்தது வந்து ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி. சோ ஏதாவது உங்க லைஃப்ல ரொம்ப பெரிய ஒரு மேட்டர் ஏதாவது நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நான் அப்படியே தட்டி தூக்கி விட்டுட்டு போயிட்டேன்ப்பா, நான் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் கூல் அப்படின்னா நீங்க எந்த விஷயத்தை அப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நிறைய சினிமாவில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது நிறையா வரும், மிஸ் ஆகும். நல்ல ப்ராஜெக்ட்ஸ் நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அப்போ வேறு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் வரும்போது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன்னு சொல்கிறேன். பட் நீங்க நார்மலாவே டேக் இட் ஈஸி கேரக்டர் தானே? ஆமாம், அது தெரியுது. மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாத்தணும் கத்தரு அந்த சாங். சார் இவங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். பாட்டாவே பாடிடுறாங்க. கஷ்டமான சினாரியோல மாட்டிக்கிட்டீங்க. உண்மை கடவுளே கடைசியில நீங்களாச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி முழித்த ஏதாவது மொமெண்ட்ஸ் சீரியஸாவே நடந்த மாதிரி கேக்குறீங்களா? எனிதிங் ஃபன்னி ஆர் மேபி இட்ஸ் சீரியஸ். உங்களுக்கு கண்டிப்பா சீரியஸா இருந்தா கூட ஃபன்னியா மாத்திருப்பீங்கன்னு தெரியுது. லைக் நம்ம சினாரியோல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியாம ஐயோ என்னடா பண்றது, பட் ஸ்டில் நம்ம வேண்டுவோம் தெரியுமா, கடவுளே எப்படியாவது எனக்கு காப்பாத்திருங்க இதுல இருந்து. சம்வேர் ஹியூமனாலேயே மாத்த முடியாது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. ஐயோ இப்படி நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணவே இல்லையே. இல்ல சில டைம் வந்து இந்த மூவிஸ்ல இந்த செட்ல லொகேஷன்ல ஏதாவது போய் மாட்டிக்கிட்டு
அப்ப நெட்வொர்க்கும் கிடைக்காது, யாரையும் ஹெல்ப்புக்கும் கூப்பிட முடியாது, அந்த மாதிரி நடந்திருக்கா? நிறைய ரிஸ்கியான சீக்வன்ஸ் எல்லாம் இப்போ ஆரம்பம்ல அஜித் சாரோட இந்த போட் சேஸ் எல்லாம் ஃபுல்லாக அந்த ஹாலிவுட் ஸ்டண்ட் டிரைவர்ஸ் தான். ஏன்னா சீல ஷூட் பண்ணோம். எது பெருசாக சேஃப்டி மெஷர்ஸ்ன்னு பார்த்தா ஜஸ்ட் பாடி ரிக் மட்டும்தான் இருக்கும். பட் ஃப்ளிப் ஆச்சுன்னா தண்ணிக்குள்ளார தான் இருப்போம். அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஹைலி ரிஸ்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். அதான் எனக்கு என்ன நார்மலாக ஒரு ஜெயின்ட் வீலில் சும்மா நார்மலாக உட்காந்தேன்னா நான் வரவே மாட்டேன், எந்த அந்த ஆக்டிவ் இதுக்கெல்லாம் போகவே மாட்டேன். ஆனால் கேமரா கையில் இருந்ததுன்னா எங்கே வேணால் போயிடுவேன், அந்த ஃபியரே இருக்காது. அதனால அதான் சொல்ல வந்தேன், அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரி டைம்ல கேமரா இருக்கும்போது எந்த ஃபியருமே எனக்கு வந்ததில்லை. ரிஸ்க் எல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரிப்பா அப்படின்னு சொல்லி கேமரா கையில் வாங்கிட்டு அவ்வளோதான், எதுவுமே தெரியாதுல்ல சார், எல்லாமே மறைஞ்சிரும். ஒன்லி தட் கேமரா. ஆமா, ஏன்னா ஃபுல்லாவே அந்த கம்பெனி அந்த மைண்ட் ஃபுல்லாவே அதுலயே இருக்கும். அதனால அந்த எதுவுமே அந்த ஃபியர் வந்து. ஓகே சார், ரொம்ப அழகா இந்த சாங் செக்மெண்ட் வந்து விளையாண்டீங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? அதான் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்கமிங்கா என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் லைன் அப்ல இருக்கு? ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஆக்சுவலி இப்போதான் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ ஆஸ் யூஷுவல் கமர்ஷியல்ஸ் அட்வர்டைசிங் அதில் பிஸியாக இருக்கு. நெக்ஸ்ட் தனுஷ் சாரோட ப்ராஜெக்ட் இப்போ பேசிட்டு இருக்கோம். இன்னும் இப்போதான் ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கு, இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. அவர் நடிக்கிறாரா இல்ல இயக்குகிறாரா? எல்லாமே இனிமே தான் தெரியும். ஓகே, அண்ட் ரொம்ப அழகா இவ்வளோ நேரம் நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வந்து சூப்பரா பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் இன்டர்வியூ அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க பண்ற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து செம்மையா ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. தேங்க்யூ.